ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யோபு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது யோபு என்கிற கர்த்தருடைய மனுஷன், அவன் பொல்லாப்பை விட்டு விலகிற தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். அவன் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று அவன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மனிதர். அந்த மனிதர் யோபு சொல்லுகிறார், தேவரே என் காரியத்தை மேல் போட்டுக் கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் இருந்துதான் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோபு சொல்லுகிறார், ஆகையால் வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று அவர் கேட்கிறார். வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று ஜெபிக்கிறார், பேசுகிறார். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு கை கொடுப்பார். சதுரம் அல்லேலூயா. ஆமே சதுரம். தேவரின் காரியங்களை மேல் போட்டுக் கொண்டு எனக்காக பிணைக்கப்படுகிறாக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று யோபு சொன்ன வார்த்தையின்படி கிறிஸ்து இயேசுதான் ஆமே சதுரம் நமக்காக பிணைக்கப்படத்தக்கவர், பிணைக்கப்படுகிறவர். வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுதான் நமக்கு கை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம். சதுரம் இந்த பூமியில அவன் யோபுடைய வாழ்க்கை நாம் தியானிக்கலாம். அவன் யோபு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் ஆனால் அவன் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் உண்டு, 7000 ஆடுகளும், அவன் 3000 ஒட்டகங்களும், 500 ஏறு மாடும், அவன் 500 கழுதைகளும் அவன் யோபுக்கு உண்டு. நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் கிழக்கத்திய புத்திரர்களே அவன் சீமானா இருந்தான். அல்லேலூயா. ஒரு கனப்பற்ற ஒரு மனுஷனா இருந்தான். அப்படிப்பட்ட யோபுக்கு என்ன நடந்தது? அவன் யோபுடைய குமாரர்கள் மூத்த குமாரனுடைய வீட்டிலே அவன் விருந்து கொண்டாடும் போது அவன் திராட்சை ரசம் பரிமாற போது அவன் பெரும் காற்று வனாந்திரத்தின் வழியாக வந்து அவன் 4 செவுற்றின் முக்குகளிலும் அடிக்க அவன் அந்த செவுறு பிள்ளைகள் மேல் சரிந்து ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மாண்டு போகிறார்கள். சோதரம் நகர சோதரம் பண்ணுவோம். சோதரம் 7000 ஆடுகள் அவன் வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி அவைகளை பட்சித்து போடுகிறது. அவன் 3000 ஒட்டகங்களை கழுதையர்கள் வந்து 3 பவுஞ்சுகளாய் அதன் மேல் விழுந்து அதை கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். அவன் 500 ஏர்மாடுகளையும் 500 கழுதைகளையும் அவன் சேயர் அதை திருடி கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. இப்படியா யோபுடைய எல்லா ஆஸ்தியும் பிள்ளைகளும் ஒரே நாளில் கொள்ளையிடப்படுகிறார்கள். அவன் வேலையாட்கள் அநேகர் உண்டு, அவன் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படியா யோபு அவன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது யோபுடைய சிநேகிதர்கள் வராங்க. அவன் யோபுடைய 3 சிநேகிதர்கள் அவன் தேமானையாகிய எலிபாசும், சூகியனான பில்தாத்தாவும், நாகமாத்தியனான கோப்பாரும் அவன் அங்கே யோபுடைய சிநேகிதர்கள் வந்து யோபுவுக்கு ஆறுதலாய் பேசுறது போல யோபுவை காயப்படுத்தி ஆறுதல் பேசி இருக்கிறார்கள். வாசிங்க யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சோப்பாரும் சோதரம் அல்லேலூயா. அவன் நாகமாத்தியனாகிய சோப்பாரும். அப்படி 3 சிநேகிதர்கள் யோபுடைய பாடலின் வேளையில வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம, அவனை கடிந்து கொள்ள முடியாம அப்படி இப்படிமாய் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ யோபுவுக்கு அவன் எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில சிநேகிதராலும் அவன் ஆறுதல் இல்ல, சிநேகிதராலும் உதவி இல்ல, சிநேகிதராலும் விடுதலை இல்ல. அவன் இந்த சூழ்நிலையில யோபுடைய சங்கத்துல அவன் கொடிய பற்களால் அவன் சீலும் இரத்தமும் வடிந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய உடல் மெலிந்து போய் காணப்படுகிறான். அவன் சாம்பல்ல ரெட்டுடுத்தி உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். இவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த யோபு
தான் சொல்லுகிறார், அவன் தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக் கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. சதுரம் அல்லேலூயா. ஆமென். நான் இவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் இயேசுவே. ஆமென். சதுரம் அவன் நான் என்னுடைய வேதனைகளை என்னுடைய சிநேகிதர்கள் பார்த்தாலும் அதை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. அவன் அதிலிருந்து அவர்களால் என்னை விடுவிக்க முடியல. ஆமென். சதுரம் அவன் இதை நீர் மேல் போட்டுக் கொண்டு சதுரம் அல்லேலூயா. நீ இந்த காரியத்தை அக்கறை எடுத்து நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இயேசுவே. ஆமென். என்னுடைய மனைவி எனக்கு உதவியா இல்ல, என்னுடைய மனைவி இந்த காரியத்தில் எனக்கு அக்கறைப்படல, சிநேகிதர்கள் அக்கறைப்பட்டாலும் அவர்களால் எனக்கு விடுதலை இல்லை, அவர்கள் மறுபடியும் என்னை காயப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, எனக்கு ஆறுதல் இல்லை. இயேசுவே நீர் என்னை மேல் போட்டுக் கொள்ளும். சதுரம் அல்லேலூயா. அவன் இந்த காரியத்தை அவன் சொல்றான் உண்மை. அப்ப நீர் அக்கறைப்படும், இந்த காரியத்தில் நீர் அக்கறைப்பட்டு அவன் சொல்ற எப்படி செய்யுமா எனக்காக பிணைக்கப்படும். சொல்றான் அல்லேலூயா. அவன் எனக்கு இந்த காரியத்துல தலையிடுவேன் இயேசுவே. இந்த பாடுகளிலிருந்து, இந்த விடுதலை, இந்த போராட்டத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்காக எனக்காக நீ பிணைக்கப்படும். சதுரம் அல்லேலூயா. சதுரம் சதுரம் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சிலர் ஜாமீன் கேட்பாங்க. இவன் தரலன்னா நான் தாரேன், இவனுக்காக நான் ரெக்கமெண்ட் கையெழுத்தப்படுறேன்னு ஜாமீன் உண்டு. யோபு சொல்லுகிறார் எனக்காக பிணைக்கப்படும். சதுரம் அல்லேலூயா. அவன் எனக்கு இந்த காரியத்துல உதவியாய் பிணைக்கப்படும் என்று யோபு ஜெபிக்கிறார். அதோடு யோபு பிடிக்கல. ஆமென். சதுரம் வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர். சதுரம் அல்லேலூயா. அவன் எனக்காக மேல் போட்டுக் கொள்கிறவர் யார், எனக்காக பிணைக்கப்படுகிறவர் யார், பின்னே வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர். மனைவி எனக்கு கை கொடுக்கத்தக்கவளா இல்ல, அவன் மேல் போட்டுக் கொண்டவளா இல்ல, சிநேகிதர்கள் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்களா இல்ல, எனக்காக பிணைக்கப்படுவர்களா இல்ல, எனக்காக தன்னுடைய காரியங்களை என்னுடைய காரியங்களை மேல் போட்டுக் கொள்கிறவர்களா இல்ல, அவன் வேற யாருமே எனக்கு இல்லப்பா, நீங்க தான் எனக்காக கை கொடுக்கத்தக்கவர். தகதர சோதரம் பண்ணுவா. சோதரம் 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 தாவே சோதரம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவதனமே, நாம் யோபுவை போல மனைவி இருந்தும் யோபுவை போல சிநேகிதர்கள் இருந்தும் மேல்பட்டுக் கொள்ள முடியாத, உதவி செய்ய முடியாத, கை கொடுக்க முடியாதவர்களாய் ஆமென் சொல்றோம். யோபுவை போல மனைவி இருந்தும் யோபுவை போல சிநேகிதர்கள் இருந்தும் நம்முடைய ஆபத்திலே, நம்முடைய கஷ்டத்திலே நமக்கு உதவி செய்ய முடியாமல், நமக்கு கை கொடுத்து நம்மை தூக்கிவிட முடியாமல் இருக்கிற இந்த நிலைமை குறித்து நாம் கவலைப்பட்டு ஒருவேளை கொண்டிருக்கலாம். சொல்றோம் அல்லேலூயா. ஆமென். நாம் கவலையோடு இருக்கலாம். எனக்கு மனைவி இருந்தும், எனக்கு பிள்ளைகள் இருந்தும், எனக்கு தாய் தகப்பன் இருந்தும், எனக்கு சொல்ற உறவுகள் இருந்தும் அவன் யாரும் என்னுடைய கஷ்டத்துல எனக்கு உதவி செய்யலையே, யார் எனக்கு என்னுடைய வேதனையில எனக்கு சொல்றான் அவன் கை கொடுக்கல என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உனக்காக கை கொடுப்பார். சொல்றான் அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய எல்லா பாடுகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கும்படியாய் உனக்காக இயேசு நம்முடைய கையை உனக்கு நீட்டுவார். உனக்கு கை கொடுத்து உன்னுடைய பாடலிலிருந்து, உன்னுடைய உபத்திரவத்திலிருந்து, உன்னுடைய இழப்பிலிருந்து, உன்னுடைய வேதனையிலிருந்து இயேசு உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யோபு ஆமென். ஸ்தோத்திரம். யோபுவை கர்த்தர் தன்னுடைய கையை நீட்டி தூக்கி விட்டார். யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சத்ரம் அல்லேலூயா. ஆமென். சத்ரம் தொடர்ந்து வாசிங்க. ஆமென். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அப்போ யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை திருப்பினார். சத்ரம் அல்லேலூயா. அப்போ யோபு சொல்லுகிறார், வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யோபுடைய மனைவி யோபுடைய பாடுகளிலே கை கொடுக்கல, யோபுடைய சிநேகிதர்கள் யோபுடைய பாடுகளிலே கை கொடுக்கல. சத்ரம் அல்லேலூயா. எல்லாம் இழந்த போதிலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான், வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான், அவமானத்தை சகித்துக் கொண்டிருக்கிறான், சொல்ல முடியாத வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வேலையிலே சிநேகிதரும் குடும்பத்தாரும் அவனுக்கு கை கொடுக்கல. கர்த்தர் இந்த 42ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே கை கொடுக்கிறார், கை கொடுத்து தூக்கி விடுகிறார். ஆமென். சோதரன் முந்தின நிலைமை பார்க்கலாம் 2 மடங்கா யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். சோதரன் அப்போ சோதரன் தேவ தினமாகிய நாமும் இந்த வேளையில இயேசு உங்களுக்கு கை கொடுக்கிறவரா இருக்கிறார். இயேசு உங்களுக்கு கை கொடுப்பார்.
உங்களுடைய வேதனையில, உங்களுடைய கண்ணீர்ல எனக்கு யாருமே உதவி செய்யல நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தா உங்களுக்கு கை கொடுக்கத்தக்கவர் இயேசு இருக்கிறார். சோதரம் அல்லேலூயா. உங்களை தூக்கி விடுகிற இயேசு இருக்கிறார். உங்களுடைய உங்களுக்கு ஆறுதலாய், உங்களை ஜெயபெற வைக்கிறவராய், உங்களை வெட்கப்படுத்தாத இயேசு உங்களுக்கு கை கொடுக்க இருக்கிறார். இயேசு உங்களுக்கு கை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவன் யோபுவுக்கு கை கொடுத்த தேவன். அவன் சோதர தேவனாகி உங்களுக்கு இயேசு கை கொடுப்பார். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரை சுரே சோதரம் அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரை துடைக்கத்தக்கவர்கள் இந்த பூமியில நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நமக்கு துணையாய் மனைவி தந்திருக்கலாம், பிள்ளைகளை தந்திருக்கலாம், புருஷனை தந்திருக்கலாம். ஆனால் நமக்கு கை கொடுக்கத்தக்க ஒரே நம்ம கிறிஸ்து இயேசு மட்டும்தான். நான் கலந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். நம் காரியங்களை மேல் போட்டுக் கொண்டு நமக்காக பிணைக்கப்படுகிறவர் இயேசு மட்டும்தான். சோதரம் அல்லேலூயா. இயேசு நமக்காக பிணைக்கப்பட்டார். சோதரம் சோதரம் இயேசு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக பிணைக்கப்பட்டார். சோதரம் அல்லேலூயா. ஆமென். சோதரம் பரிசுத்த வேதாகமத்திலே தங்களுக்காக பிணைக்கப்பட்டவர்களை நாம் எடுத்து தியானித்தோமேயானால் தாவீது ராஜா பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணும் போது அவன் உண்டாய்த்த போது பெலிஸ்தியன் இவனை மேற்கொண்ட அந்த சமயத்துல அபிஷாயுடைய பட்டயம் தாவீதுக்கு உதவியா வந்து தாவீதுடைய காரியத்தை அபிஷாய் மேல் போட்டுக் கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்று போட்டான். சோதரம் அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசு நமக்கு உதவியா வரும்போது, நமக்கு நம்முடைய காரியத்தை அவர் மேல் போட்டு கொள்ளும் போது நம்முடைய காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். பாவத்திலிருந்து ஜெயம் தந்தார். சோதரம் அல்லேலூயா. ஆமென். சோதரம் நம்முடைய குமாரை தந்தார். ஆமென். சோதரம் இயேசு நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். இயேசு நமக்கு தருவார். அப்போ நமக்காக பிணைக்கப்பட்டவர் கிறிஸ்து இயேசு தான். சோதரம் அல்லேலூயா. ஆமென். சோதரம் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்காக பிணைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அநேகர் உண்டு. எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறார், ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? ஒன்று தேவன் யெகோவா தேவனால் யெகோவாவை பின்பற்றுங்கள், பாகால் தேவனால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஜனங்கள் பாவத்திலே கடக்கும்போது, அக்கிரமத்திலே கடக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். சோதரம் அல்லேலூயா. நமக்காக பிணைக்கப்படுகிறவர். ஆதி நாட்களிலே தாவீதுக்கு ஒரு படைத்தலைவன், இஸ்ரவேலர்களுக்கு எலியா தீர்க்கதரிசி. ஆனால் தேவதமாகி இன்றைக்கு நமக்காக பிணைக்கப்படுகிற ஒரே நபர் கிறிஸ்து இயேசு மட்டும்தான். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை சில சமயங்களிலே தேவ ஆவியின் நடத்துறது நாளிலே ஒரு சில ஊழியக்காரங்க நமக்காக ஜெபிக்கலாம், நமக்காக பிணைக்கப்பட்டு, நமக்காக அக்கறைப்பட்டு இயேசுவை விசுவாசிக்கு இறங்குங்கப்பான்னு ஜெபிக்கலாம். ஒருவேளை பக்கத்தில் உள்ள விசுவாசி நமக்கு அறிமுகமானவர்கள் நமக்காக கண்ணீரோடு ஜெபிக்கலாம். சோதரம் அல்லேலூயா. ஆனாலும் நமக்காக பிணைக்கப்பட்டு நமக்கு ஜெயத்தை வாங்கி தருகிறவர் கிறிஸ்து இயேசுதான். இன்றைக்கும் இயேசு நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக பிணைக்கப்பட்டவர் கர்த்தர்தான். நமக்கு கை கொடுக்கத்தக்கவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவதரமே கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கை கொடுப்பார். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோபுவுக்கு கிறிஸ்து இயேசு கை கொடுக்க காரணம் என்ன? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. யோபுவை குறித்து நாம் தியானித்தோமானால் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பு விலகிறவன் என்று நாம் தியானிக்க முடியும். உத்தமன் சன்மார்க்கன் என்று நாம் தியானிக்க முடியும். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லப்போனால் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டார். அதனால்தான் யோபுவுக்காக கர்த்தர் யோபுவை கை கொடுத்து தூக்கி விட்டார். 2 மடங்காக யோபுவை ஆசீர்வதித்தார் என்று நாம் சொல்லுவோம். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. யோபு தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று அவன் பலி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். சோதரம் அல்லேலூயா. அப்போ சோதரம் யோபு பொல்லாப்பிட்டு விலகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறான், உத்தமன், சன்மார்க்கன், சிநேகிதருக்காக வேண்டிக் கொள்கிறவன் என்பதை காட்டிலும் யோபு எப்பொழுதும் தன்னை சுத்தவனாய் காத்துக் கொள்கிறான். சோதரம் அல்லேலூயா. யோபு கஷ்டப்படுகிற வேலையில, யோபு கண்ணீர் வடிக்கிற வேலையில, யோபு வேதனைப்படுகிற வேலையில கர்த்தர் யோபுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி விட காரணம் என்ன? இந்த காரியத்தையும் சேர்த்து சொல்லலாம். யோபு தேவனுக்கு முன்பதாக தானும் தன்னுடைய பிள்ளைகளும் குற்றமற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று அனுதினமும் அவன் பலி செலுத்தி ஜீவிக்கிறவன். சத்ரம் அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுமாகிய நாமும் யோபுவை போல நானும் என் பிள்ளைகளும்
தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போமே ஆனால், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமே ஆனால், நாம் எந்த சூழ்நிலையில் ஜீவித்தாலும் இயேசு அந்த இடத்துல நமக்கு உதவியாய் கை கொடுப்பார். சோதரம் அல்லேலூயா. ஆமென். சோதரம் ஆமென். சோதரம் தேவனுக்கு முன்பதாக அவன் நீதி கேடு செய்யாத அவன் தானியேல் ராஜா, அவன் தானியேல் என்கிற தீர்க்கதரிசி சிங்க கபிலே விழுந்த போது, சிங்க கபிலே போடப்பட்ட போது கர்த்தர் தானியேலுக்கு கை கொடுத்தார். சோதரம் அல்லேலூயா. ஆமென். சோதரம் என்ன சொல்ல போனா, ஆமென். சோதரம் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்கிற கர்த்தருடைய ஆமென் சோதரம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சரியாய் கைக்கொண்ட அந்த ஊழியக்காரர்கள். சோதரம் அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஜனம் அக்கினி சூழல விழுந்த போது கர்த்தர் அவர்களுக்கு உதவியாய் கை கொடுத்தார். அவர்களுடைய காரியங்களை மேல் போட்டுக் கொண்டார். சோதரம் அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவன் தேவனுக்காக தன்னை உத்தமர்களாய் ஜீவிக்கும், அதாவது தேவனுக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க வாழுகிற, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு இயேசு கை கொடுப்பார். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரேஸ்வரே சோதரம் 42ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. சோதரம் அல்லேலூயா. யோபுடைய காரியத்தை மேல் போட்டுக் கொண்டு, யோபுடைய காரியத்தை அவன் சோதரம் யோபுடைய காரியத்திலே பிணைக்கப்பட்டவராய் அவன் சிநேகிதரை பார்த்து சொல்கிறார், யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசல. சோதரம் அல்லேலூயா. யோபுவுக்காக வழக்காடுகிற தேவன், யோபுவுக்காக பரிந்துரைக்கிற தேவன், யோபுவுக்காக நியாயத்தை அவன் நீதியை நிலைநிறுத்துகிற தேவன். தேவனுமாகிய உனக்காக அதை செய்வார், தேவனுமாகிய நமக்காக செய்வார். நாம் ஒன்று செய்வோம். அவன் தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சபையும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. சோதரம் அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கட்டும். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டவன் மட்டுமல்ல, யோபு எப்போதும் தேவனுக்காக பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டவன். நான் கடந்திருக்கிற சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 தானியேல் சொல்வது போல நான் குற்றமற்றவன். சோதரம் அல்லேலூயா. அவன் இயேசு சொன்னது போல இடத்தில் பாவம் என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும். அவன் சொன்ன தேவனுமாகி நாமும் தேவனுக்கு முன்பதாக அவன் நாமும் நம்முடைய பிள்ளையும் நம்முடைய சபையும் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், அவன் பரிசுத்தமா இருக்கணும் என்று நாம் பிரயாசப்படணும். ஒருவேளை விசுவாசிகள் பாவம் செஞ்சிருப்பாங்க, விசுவாசிகளுடைய பாவத்தை மன்னிக்கப்பா. ஒருவேளை அவன் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்க, என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிக்கப்பா. இயேசுவே நான் ஒருவேளை பாவம் செஞ்சிருக்க பாவத்தை மன்னிக்கிட்டு அறியாமல் செய்த பாவத்திற்காகவும் யோபு அவன் ஜெபிக்கிறது போல நாமும் அவன் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவன் ஒப்புரவாகி ஜெபிக்கும் போது இயேசு நமக்காக கை கொடுப்பார். சோதரம் அல்லேலூயா. ஆமென். சோதரம் நீங்கள் நல்லா வச்சுக்கிடுங்க, தேவனுக்காக நான் பரிசுத்தமா இருக்கணும். சோதரம் அல்லேலூயா. அவன் யோபு தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று அவன் பலி செலுத்துகிறான். மனைவி தூசிக்க சொல்ல போது கூட தன் 4 நாள் பாவம் செய்யல. சிநேகிதர்கள் பேசின போது கூட அவன் யோபு துணிகரமாய் பேசல. சோதரம் அல்லேலூயா. எப்பொழுதும் அவனுடைய சிந்தனை இருக்கிற ஒரே ஒரு காரியம் தான், அவன் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமானாய் இருக்கணும், தேவனுக்கு முன்பதாக பாவம் இல்லாதவனாய் இருக்கணும். அதற்காக தான் பாவத்தை விட்டு விலகினான், அதற்காக தான் உத்தமனாய் ஜீவித்தான், அதற்காக தான் பொல்லாப்பை விட்டு விலகி ஓடினான். சோதரம் அல்லேலூயா. அப்போ தேவனுக்காக நாம் அவன் நல்ல ஒரு புரிந்து வச்சுக்கிட்டோம். எனக்கு இயேசு இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க செய்யணும்னா யோபு வாழ்ந்தது போல நானும் பரிசுத்தமா இருக்கேன். சோதரம் அல்லேலூயா. யோபு வாழ்ந்தது போல நானும் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். சோதரம் அல்லேலூயா. அவன் ஒருவேளை அறியாம பாவமா இருந்தாலும் மறுபடியும் இயேசுவினுடைய பாவத்தை மன்னிக்கப்பா, என்னை சுத்திகரிக்கப்பா, என்னை சுத்தமானாய் மாற்றுங்கப்பா நான் கேட்கணும். நான் கடந்திருக்கிற சோதரம் பண்ணுவான். அல்லேலூயா. நீங்க யோபு போல துன்பப்பட போறதில்ல. ஆனால் ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் வந்தாலும் நீங்கள் தேவனுக்காக சுத்தமா இருந்தா இயேசு உங்களை தூக்கி விடுவார். சோதரம் அல்லேலூயா. இயேசு உங்களை தூக்கி விடுவார், இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமென். சோதரம் ஆமென். சோதரம் வாசிங்க எபிரேயர் யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யாருக்கெல்லாம் கை கொடுக்கிறவரா இருக்கிறார்? இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. சோதரம் அல்லேலூயா. ஆமென். பொல்லாதவர்களுக்கு கர்த்தர் கை கொடுக்க மாட்டார். சோதரம் பொல்லாத மனுஷனுக்கு இயேசு கை கொடுக்க மாட்டார். இயேசு கை கொடுத்தா அவர் உத்தமனுக்கு கை கொடுக்கிறார். சோதரம் அல்லேலூயா. உத்தமனை வெறுக்கவே மாட்டார். சோதரம் உத்தமனுக்கு அவர் கை கொடுக்கிறார்.
சோதரம் தேவனமாகிய நாம் அவன் கர்த்தரோடு நமக்கு கை கொடுக்கணும்னா கை கொடுக்கத்தக்கவர் இயேசு மட்டும்தான். சோதரம் அல்லேலூயா. இந்த பூமியிலே உனக்கு உதவி செய்ய வருகிறேன் என்று சொல்லுகிறவர்களெல்லாம் முழுவதுமாய் நமக்கு உதவி செய்து விட முடியாது. நாங்கள் சோதரம் அனுபவம் சோதரனாவே சோதரம். ஒருவேளை நண்பர்கள் கொஞ்சம் உதவி செஞ்சு வந்தாலும், குடும்பத்தார் கொஞ்சம் உதவி செய்ய வந்தாலும் கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். முழுவதுமாய் நம்மை தூக்கி விடணும், அது இயேசுவால தான் முடியும். நான் கடந்திருக்கிற சோதரம் அனுபவம் அல்லேலூயா. நம்ம முழுவதுமாய் நமக்கு உதவி செய்யணும், நம்ம தூக்கி விடணும், இக்கட்டிலிருந்து இருந்து விளையாட்டுல வறுமையிலிருந்து தூக்கி விடணும்னா அது இயேசுவால தான் முடியும். அவன் சொல்ற யாருக்கு இயேசு கை கொடுக்கிறார்? அவன் உத்தமனுக்கு இயேசு கை கொடுக்கிறார், பொல்லாதவர்களுக்கு இயேசு கை கொடுக்கிறது இல்லை. எரேமியா இல்ல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர் தேவதூதனுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென். விழுந்து போன தேவனுடைய தூதர்களுக்கு உதவியாய் கை கொடுக்கல. யாருக்கு உதவியாய் கை கொடுக்கிறாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி யார்? விசுவாசத்தின் ஜனங்கள். சொல்றாங்க அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை ஜீவனுள்ள தேவன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்டுக் கொண்டார், எனக்காக உயிர் தந்தார், எனக்காக அவன் பரலோகராஜ்யம் போய் அவன் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், இயேசு எனக்காக திரும்ப வருவார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவியா இயேசு கை கொடுத்திருக்கிறார். சொல்றாங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இயேசு கை கொடுப்பார். சொல்றார் நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா இயேசுவை கை கொடுப்பார். சங்கீதம் 113 சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு யாருக்கு உதவியாய் கை கொடுக்கிறார்? அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். சொல்றார் நாம் சிறியவர்களா இருந்தா இயேசு நமக்கு கை கொடுப்பார். சொல்றார் அல்லேலூயா. சிறியவர்களா இருந்தா இயேசு நமக்கு கை கொடுப்பார். எனக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு லாசரு தான் ஞாபகம் வருகிறது. நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் இயேசு லாசரை தூக்கி விட்டார். இயேசு லாசரை எப்பொழுது தூக்கி விட்டார்? லாசரு மரித்த பின்பு அவன் ஆபிரகாமுடைய மடியில உட்காரும்படியாய் இயேசு லாசருவை தூக்கி விட்டார். நான் கடந்திருக்கிறேன். சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவர் எளியவனை சொல்றார், அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். ஆடுகளுக்கு பின்னே போன தாவீதை புழுதியில் கிடந்த தூசியாய் கிடந்த தாவீதை தூக்கி ராஜாவாய் மாற்றினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். சிறியவனை புழுதிலிருந்து தூக்கிவிட்டார். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் கிணற்றிலே புழுதியிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு கிணற்றில் கிடந்த யாக்கோபை யோசேப்பை எகிப்தின் பார்வோனுடைய ஸ்தானம் சிங்காசனத்தை தவிர சகல அதிகாரத்தை யோசேப்புக்கு கொடுத்து அவனை அப்படியாய் தூக்கி விட்டார். அவர் சிறியவனை தூக்கி விடுகிறார். தேவனமாகிய நாம் சிறியவர்களாக இருக்கலாம். இயேசு நம்மை ராஜாவாய் மாற்ற முடியும். இயேசு நம்மை ராஜாவாய் மாற்றுவார். நாம் சிறியவர்களா இருக்கலாம். இயேசு நம்மை அதிகாரம் உள்ள மனுஷனாய் மாற்றுவார். சொல்றார் அல்லேலூயா. நாம் சிறியவனாய் ஒருவேளை லாசரை போல எனக்கு யாராவது தரமாட்டார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு ஆபிரகாமுடைய மடியை நமக்கு தருவார். நான் கடற்கரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பூமியில் நாம் ராஜாக்களாய் மாறுவோம். கிறிஸ்து இயேசு தூக்கிவிடும் போது பூமியில் நாம் அதிகாரம் அடைத்தவர்களாய் மாறுவோம். கிறிஸ்து இயேசு நம்மை தூக்கிவிடும் போது பிதா ஆபிரகாமுடைய மடியிலே நாம் போய் உட்காருவோம். கிறிஸ்து இயேசு நம்மை தூக்கிவிடும் போது சொல்றார் அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசு நமக்கு கை கொடுத்து தான் நம்மை தூக்குகிறார். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசு தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145 சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சொல்றார் அல்லேலூயா. உலகம் உன்னை தள்ளி கொடுமை ஆனால், குடும்பம் உன்னை வெறுக்குமே ஆனால், சொல்றார் உலகம் உன்னை தள்ளி குடும்பம் உன்னை வெறுத்து நீ என் வீட்டுல இருக்கவே கூடாது, இப்போ சாவு அப்படி சொல்லுமே ஆனால், சொல்றார் அல்லேலூயா. உலகம் உங்களை வெறுத்து குடும்பம் உங்களை வெறுத்து எல்லாராலும் கைவிடப்படுவீர்கள் ஆனால்
நீங்கள் மடங்கடிக்கப்பட்டு அவன் நொறுங்கின பாத்திரமாய் உடைந்த இருதயமாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு உங்களை தூக்கி விடுவார். சதுரா அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் இயேசு தூக்கி விடுவார். ஆமென் சதுரா. ஆமென் சதுரா. எல்லாரும் தள்ளப்பட்ட கல்லே அவன் சதுரா வீட்டுக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். சதுரா அல்லேலூயா. அவன் கிறிஸ்து இயேசு அவன் மூளைக்கல்லாய் மாறினார். உலகம் இயேசுவை தள்ளினது. அவன் குடும்பத்தார் இயேசுவை தள்ளினார்கள். யூதர்கள் சொந்தக்காரர் இயேசுவை தள்ளினார்கள். அவன் மடங்கடிக்கப்பட்ட இயேசு. சதுரம் அல்லேலூயா. அவன் சதுரம் மூளைக்கல்லாய் மாறின கிறிஸ்து இயேசு எல்லாராலும் மடங்கடிக்கப்பட்டவர். இயேசுவை யாரால் தூக்கி கொண்டாடினார்களா? சதுரம் நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரத்தாவே சோதரேசுவே சோதரம். அவருடைய தாயாரால் தூக்கி கொண்டாட முடியல, தூரத்திலிருந்து அழுகிறார். சோதரம் அவன் சீசர்களால் இயேசுவை தூக்கி கொண்டாட முடியல, அவர்கள் சிதறி ஓடுகிறார்கள். அவன் சோதரா அவன் இயேசுடைய சகோதரர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசுடைய உறவினர்கள் அவன் யூத ஜனங்கள் இயேசுவை பிலாத்துடைய கையில் ஒப்படைக்கிறார்கள். பிலாத்து உலகத்தான் இயேசுவை சிலுவையில் அறைகிறார். சோதரா அல்லேலூயா. அவன் சோதரா சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இப்படியாய் இயேசு மறக்கடிக்கப்பட்ட ஒரு நபர். இயேசு மறக்கடிக்கப்பட்டவர். அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லாய் பிதா உயர்த்தினார், தூக்கி நிறுத்தினார். சோதரா அல்லேலூயா. தேவனமே நீ எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம். இயேசு உனக்கு கை கொடுப்பாய். ஆனால் நீ தூக்கி நடப்படுவாய், தூக்கி உயர்த்தப்படுவாய். கிறிஸ்து இயேசு உன்னை உயர்த்துவார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். உன்னை எல்லாரும் இருக்கிறாங்க, உன்னை எல்லாரும் கைவிடுறாங்கன்னு நீ கவலைப்படாத. உனக்கு கை கொடுக்க இயேசு உண்டு, உனக்கு உதவி செய்ய இயேசு உண்டு, உன்னை தூக்கி விட இயேசு உண்டு. நான் கருத்துரைக்கிறதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். ஆமென். கர்த்தர் யோபு சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ஆமென் வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இயேசுவை தவிர அந்த பூமியில வேற யாரும் கை கொடுக்கத்தக்கவர்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு தான் நமக்கு கை கொடுக்கத்தக்கவர். ஸ்தோத்திரம். இந்த நாளில் எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு. என்னன்னா பூமணி அம்மாவுக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கலாம்னு ஒரு வாஞ்சை. கர்த்தருக்கு சுத்தமானா ஸ்தோத்திரம். சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி முடிய பூமணி அம்மாவுக்கு சுகத்தை கொடுக்க முடியாய், சாட்சியாய் நிப்பாட்ட முடியாய், இந்த சபையிலிருந்து அவங்களுக்கு ஆராதிக்கத்தக்கதாய் சுகத்தை கொடுத்து தீர்க்காய்ச்சி தர முடியாய் நாம் ஜெபிக்கணும். சொல்றேன் அல்லேலூயா. அறிவிப்புல கூட சொல்ல மறந்துட்டேன். சொல்றேன் எல்லாரும் சாயங்காலம் 7 மணிக்கு வாங்க. 7 மணில இருந்து 8 மணி முடிய பூமணி அம்மாவுக்காக சுகத்துக்காக சொல்ல பண்ணுவோம். நல்லாதான் இருக்கிறாங்க. சதுரம் அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இன்னும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சபையில கர்த்தர் ஒரு விசுவாசிய ஒளியாக மாதிரியா வைத்திருக்கிறார். அதை கொஞ்ச நாள் கர்த்தர் தரணும். சோதரம் கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரேஸ்வரே சோதரம் ஆயுசு நாமத்தை கூட்டி தரணும். அதுக்காக எல்லா விசுவாசியும் வாங்க. 7 மணில இருந்து 8 மணி முடிய பூமணி அம்மாவுடைய சுகத்துக்காக தீர்க்காயுசுக்காக நாம் ஜெபிக்கணும். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரக்காக சோதரக்காக சோதரம். போன வாரம் பாஷை மட்டும் ஜெபிக்கலான்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. ஆனா அறிவிப்பு கொடுக்காம போனேன். அதனால இந்த இன்னைக்கு கண்டிப்பா ஜெபிக்கணும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜெபம் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், விசுவாச குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சோதரம் விசுவாசிகளாகி நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். சோதரம் அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார். சோதரம் கர்த்தர் உங்களுக்கு கை கொடுப்பார். அவன் சோதரம் கர்த்தர் யோபுக்கு கை கொடுத்தார். அவன் யோபுக்கு கை கொடுத்து அவருடைய எல்லா தீமைக்கு உபத்திரத்திலும் இருந்து விடுவித்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். அவனுக்கு மேன்மை கொடுத்தார். இரண்டாவது கர்த்தர் யாருக்கு கை கொடுத்தார்? அவன் அவர்களுக்கு கை கொடுத்த சூழ்நிலை என்ன? வாசிங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அவன் அல்லேலூயா அவன் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லுகிறார் தாவீது ராஜா. அவன் யோபுவுக்கு கர்த்தர் கை கொடுத்தார். அவன் தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் கை கொடுக்கிறார். கர்த்தர் யாருக்கு கை கொடுக்கிறார்? யோபுவுக்கு கர்த்தர் கை கொடுக்க காரணம் என்ன? யோபு தேவனுக்கு முன்பதாக தன்னை எப்பொழுது பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட மனுஷன். சொல்றான் அல்லேலூயா. அவன் கொஞ்சம் வேணும் பாவம் சேர விடாதபடிக்கு எப்பொழுதும் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன், எப்பொழுது தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன். சொல்றான் நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தர் எனக்கு நடத்தின காரியம் இதுதான். யோபு தேவனுக்கு எப்பொழுதும் தன்னை சுத்தமானாய் அவன் காத்துக்கொண்ட ஒரு மனுஷன். அவன் தாவீதுக்கு கர்த்தர் கை கொடுத்தான். யாருக்கு எந்த சூழ்நிலையில் தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் கை கொடுத்து அவனை தூக்கி விட்டார்? 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல்
கர்த்தர் தாவீதை அவன் எல்லா சத்துருடைய கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது சொல்றார். அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அப்போ தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருடைய கைக்கும் சவுலுடைய கைக்கும் தப்புவித்த போது, அப்போ எல்லா சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுக்கு இருந்த சத்துரு யார்? இயேசு சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொன்னார். பக்கத்துல சோதரம் பண்ணுவோம். அந்த வேதவசத்துக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. சோதரம் அல்லேலூயா. உன் வீட்டாரே உனக்கு எப்படி சத்துருவாங்க? அந்த வேதவசத்தின் விளக்கம் உங்களுக்கு நல்லா இருந்ததுக்கு இருக்கட்டும். என்னை காட்டிலும் கிறிஸ்து இயேசுவை காட்டிலும் அவன் சோதரம் தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது ஆசையாவது வீட்டையாவது அவன் மற்ற யாராவது நேசித்தார் அவன் இயேசுக்கு பாத்திரம் இல்லை. சோதரம் அல்லேலூயா. அப்போ இயேசுவை காட்டிலும் எனக்கு அம்மா தான் சின்ன வயசுல பால் கொடுத்து சோறு ஊட்டி எழுத வாசிக்க சொன்ன கொடுத்து நல்லது கிட்ட சொன்ன கொடுத்து நீ வளர்த்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காங்க, அவங்கதான் முக்கியம் இருந்தா நீ இயேசுக்கு பாத்திரம் இல்லை. சோதரம் அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அதுதான் உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ இயேசுக்கு பாத்திரம் இல்லாதவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. சோதரம் பண்ணுவோம். இயேசுக்கு பாத்திரம் இல்லாதவன் இயேசுவோடு வாழ முடியாது. அப்போ என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம், என் தம்பி தான் எனக்கு முக்கியம், இயேசுவை காட்டிலும் அவன் எனக்கு இந்த வேலை தான் முக்கியம், வீடு தான் முக்கியம் இருந்தா அவன் அதுதான் சத்துரு. சோதரம் அல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த வசனத்துக்கு விளக்கம் அதுதான். ஆமென். சோதரம் என்ன விளக்கம்? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ இயேசுவை காட்டிலும் அம்மா நல்லவங்க, அப்பா நல்லவங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குடும்பத்துக்காரங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சு வாழ்ந்தோமே ஆனா அவங்களை நேசித்து இருப்போமே ஆனா அதுதான் பெரிய சத்துரு. சோதரம் அல்லேலூயா. சோதரம் அப்போ ஊருகாவை தொட்டு நக்கிட்டு விட்டுறணும். சோதரம் அல்லேலூயா. உப்பு அளவா போட்டு விட்டுறணும். அதே போல அம்மா அப்பாவை தொட்டுட்டு அளவா வச்சுட்டு விட்டுறணும். இயேசுதான் ஜீவ தண்ணி. சோதரம் அல்லேலூயா. எவ்வளவு நாளும் அள்ளி பருகலாம். குடும்பம் அள்ளி பருகக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. காலம் முழுக்க ஜெபத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். காலம் முழுக்க வேத வாசிப்பே இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். காலம் முழுக்க சபையிலே தேவ பிரசன்னத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். ஆனா காலம் முழுக்க அம்மா மடியில இருந்தா ஆசீர்வாதம் கிடையாது. காலம் முழுக்க தொழிலே தெய்வம் உட்கார்ந்தா ஆசீர்வாதம் கிடையாது. காலம் முழுக்க வீடுதான் வாழ்க்கைன்னு இருந்தா ஆசீர்வாதம் கிடையாது. சரி, அந்த வசனத்துக்கு விளக்காது. அப்போ தாவீதுடைய சத்துரு யார்? அவருடைய குடும்பத்தாரா? குடும்பத்தாரும் சத்துருவாய் மாறினார்கள். அவருடைய பிள்ளைகள் தாவீதுடைய சிங்காசனத்தை பிடித்துக் கொள்ள முற்பட்டார்கள். ஒரு வகையில் சத்துரு சொல்லலாம். அவருடைய சகோதரர்கள், தாவீதுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அது ஒரு வகையில் சத்துருன்னு சொல்லலாம். அவன் சோதரம் அவன் தாவீதை சவுல் 3 முறை வில்லால் கொல்ல முயற்சித்தான். பல முறை அவனை துரத்திக் கொண்டு அவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று அவன் சோதரன் சவுல் அவனை துரத்திக் கொண்டே இருந்தான். சோதரன் பெலிஸ்தியர் தாவீதுக்கு முதன்மையான எதிரிகளாய் வளர்ந்தார்கள். தாவீது ராஜ்யபாரம் அவன் ராஜாவா ஆனார் என்று சொன்ன உடனே, கேள்விப்பட்ட உடனே யுத்தத்துக்கு வந்தார்கள். சோதரன் அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு சத்துருக்கள் யார்? எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுலுடைய கைக்கு தப்பிவித்தார் என்று தாவீது சொல்கிறார். அப்போ தாவீதை அவருடைய சகோதரர்கள் பகைத்த போது, தாவீதை அவருடைய மகன்கள் பகைத்த போது, தாவீதை அவருடைய குடும்பத்தார் அதாவது சவுல் பகைத்த போது, தாவீதை பெலிஸ்தியர் பகைத்த போது கர்த்தர் அவருடைய எல்லாருடைய கைக்கு தப்பிவித்தார். சொல்றார் அல்லேலூயா. இந்த நாடு இந்த பூமியில தேவனாகிய உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருக்களா இருக்கிறாங்க? நாங்க சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல கேட்டா உன்னுடைய சத்துரு யாருன்னு கேட்டா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், என்னுடைய சத்துரு என்னுடைய சரீரம் தான். சொல்றாங்க அல்லேலூயா. என்னுடைய சத்துரு எது? என்னுடைய சரீரம். நான் நன்மை செய்ய விரும்புறேன், நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். என்னுடைய சத்துருடைய சரீரமா இருக்கிறான்னு சொல்லுவார். தேவனாகிய நீங்க யாரை உங்களுடைய சத்துரு என்று நினைக்கிறீங்க? தாவீதை அவருடைய எல்லா சத்துருடைய கைக்கும் தப்புவித்த தேவன், சவுலை மாமிசத்திலிருந்து தப்புவித்த தேவன். ஆமென். தேவனாகிய உங்களையும் எல்லா சத்துருடைய கைக்கும் உங்களை தப்புவிப்பார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவங்களுடைய சத்துரு யாரா இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க அவன் சத்துருவலால் நெருக்கப்பட்டு
அவன் சொல்ற சத்துருடைய கைக்கு தாவீதை கர்த்தர் தப்புவிக்க தாவீது செய்த காரியம், தாவீதுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. சத்துருவினால் எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அல்லேலூயா. அப்போ தாவீது சத்துருவினால் நெருக்கப்படும் போது, பலவீனத்தினால் நெருக்கப்படும் போது, அவன் வறுமையினால் நெருக்கப்படும் போது, பசியினால் நெருக்கப்படும் போது, அவன் சோதரா ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் கிடைக்காமல் நெருக்கப்படும் போது, சோதரா அல்லேலூயா, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சோதரா தேவனை நோக்கி அபயமிட்டான். தேவனமே கர்த்தர் உனக்கு கை கொடுக்கணும்னா நீ தேவனை நோக்கி கூப்பிடு, தேவனை நோக்கி அபயப்படு. சோதரா தேவனை நோக்கி கூப்பிடுகிற மனுஷனுக்கு, தேவனை நோக்கி அபயப்படுகிற மனுஷனுக்கு அவன் எந்த நெருக்கத்துல இருந்தாலும் சரி, இருதய நெருக்கமோ, அவன் விளைவிடத்தினால் வந்த நெருக்கமோ, குடும்பத்துக்காரனால் வந்த நெருக்கமோ, சத்துருவினால் வந்த நெருக்கமோ, எந்த நெருக்கத்திலும் இயேசு உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவார். நான் கருத்துக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சொல்றான் அவன் கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல போனா அவன் சுருக்கம் அந்த வார்த்தை சொல்லலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். சொல்றான் ஆமென். சொல்றான் ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், என் நீதிக்கு தக்கதாக எனக்கு சரி செய்தார், எனக்கு பதிலளித்தார் என்று சொல்கிறார். தாவீதுடைய நீதி, அவன் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதை தடுக்காத மனுஷன். சொல்றான் அல்லேலூயா. சொல்றான் அந்த பச்சைபாலுடைய காரியத்தில் மட்டும்தான் தவறின மனுஷன். மற்றபடி கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நீதியான காரியத்தை செய்தவர். சொல்றான் நாங்கள் சோதனை பண்ணுவோம். சோதரன் சோதரன் சோதரனாவே சொல்றான். அதனாலதான் தாவீது சொல்கிறான், என் நீதிக்கு தக்கதா எனக்கு பதில் செய்யலாம். சொல்றான் அல்லேலூயா. தேவனமே நாமும் நீதியுள்ளவர்களாய் வாழ்வோம். அவன் நாம் எந்த அளவாய் அளக்கிறோமோ அதே அளவால் நமக்கு அளக்கப்படும். தாவீது மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிறார். சோதரன் பண்ணுவோம். சோதரன் 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 சோதரன். தாவீது சவுலை கொன்று போட அவன் துணியல. சொல்றான் தாவீது கோலியாத்தை கொன்று போட துணிந்தான், ஆனால் தாவீது சவுலை கொன்று போட துணியல. அதனால தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் அவன் சகோதரன் எழுப்பினாலும், அவன் தன்னுடைய பிள்ளைகள் எழுப்பினாலும், தன்னுடைய ராஜா எழுப்பினாலும், அவன் சத்ருவாகி பெலிஸ்தர் எழுப்பினாலும் கர்த்தர் அவருடைய கைக்கு தாவீதை ஒப்பு கொடுக்கல. சொல்றான் அல்லேலூயா. யார் தனக்கு விரோதமா எழுப்பி வந்த போதிலும் கர்த்தர் தாவீதை கைவிட்டு தூக்கி கொண்டே இருந்தார். அப்போ தேவனாகிய நாமும் தாவீதை அவன் சொல்றான் உயர்த்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலபுராயத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி, தேவனமே உனக்கு எந்த ஒரு நெருக்கமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இயேசு உனக்கு கைவிட்டு தூக்கி விடுவார். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சொல்றான் அல்லேலூயா. அவன் ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற போது கர்த்தர் தாவீதை தூக்கி விட்டார். ஜலப்பிரவாகம் பாருங்க, நீங்க எப்பாவது குளிக்க போயிருக்கீங்களா? கிணத்துல இல்ல ஆத்துல குளத்துல ஆழமான இடத்துல குளிக்க போயிருக்கீங்களா? மூச்சு திணறும். சொல்றான் அல்லேலூயா. சொல்றான் நான் ஒரு நாள் மூச்சு திணற காரியத்தை சொல்றேன். நிறைய இடத்துல மூச்சு திணற இருக்கிறேன் குளிக்க போகும்போது. அப்போ குளத்துல சரி கிணத்துல மூச்சு திணறும் போது காரியத்தை சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு என் கூட படிச்ச ஒரு பையனுக்கு நான் நீச்சல் சொல்றது ஆரேண்டான்னு சொன்னேன். அப்போ சரி அப்படின்னு சொன்னேன். அவன் நீச்சல் கத்துக்க வந்தான். அப்போ குளிக்கும் போது நான் கிணத்துக்குள்ள இருக்கிறேன். அவன் சொன்னா நான் மேல குதிக்கிறேன். அப்ப நான் எனக்கு நீச்சல் சொல்லுதாங்கன்னு சொன்னேன். சரி நீ மேல குதி, நான் உனக்கு நீச்சல் சொல்லுதாருன்னு சொன்னேன். நான் கீழே நீந்திக்கிட்டு இருக்கிறேன் கிணத்துக்குள்ள. சொல்றான் அல்லேலூயா. கிணத்துக்குள்ள நீந்திட்டு இருக்கிறேன். அவன் மேல குதிக்கணும். அப்போ நான் சரி முங்கி எந்திக்கிறேன். அவன் என் மேலே குதிச்சான். சொல்றான் நான் மூச்சு பிடிக்கல, அப்படியே மூச்சு தண்ணி உள்ள போறேன். மறுபடியும் மேல வரேன், மறுபடியும் மிதி. அவன் நீச்சல் அடிக்க சொன்ன மறுபடியும் தள்ளுதான். தப்பி பிழைச்சேன். நாங்க சோதனை பண்ணுவோம். சோதரா ஆமா நீச்சல் கத்துக்க போகும்போது மூச்சு தண்ணி அனுபவம் உண்டு. குளத்திலையும் அந்த நீச்சல் கத்துக்காம காரியங்கள். அப்போ நீங்க நீந்தி பார்த்தா அந்த மூச்சு திணற நிமிஷம் ஒரு நொடியில ஜீவன் பெறும். சொல்றாங்க அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல ஜீவன் பெருக்குமே, ஒரு செகண்ட்ல வாழ்க்கை முடிஞ்சிருக்குமேங்கிறதா நெருக்கம். தாவீதுக்கு அப்படியான ஜல பிரளயத்தின் மேலையில அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டேன்னு சொல்றான். என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். இயேசுவே இந்த நிமிஷம் நீ காப்பாத்தலன்னா, இந்த நிமிஷம் நீ தூக்கி விடலன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிடும் இயேசுவே அப்படின்னு தாவீது அபயமிட்டு இருக்கிறான். சொல்றான் அல்லேலூயா. நீங்க அபயமிட்டு இருக்கீங்களா? அவன் சொல்றான் ஜல பிரவாகத்துல நீ ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. நாம் தப்பி பிழைக்க நாம் அபயப்பட கத்துக்கணும். இயேசு நோய்க்கு கூப்பிட கத்துக்கிடணும். எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் ஜலப்பிரளயம் வந்தாலும் தாவீது தப்பித்த தேவன் நம்மை தப்பிப்பார். நம்மை தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுவார். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அப்போ யோபு தன் தேவனுக்கு பாக தன்னை பரிசுத்தவனாய் எப்பொழுதும் வைத்துக் கொண்டான். தாவீது ராஜா தேவனை நோக்கி கூப்பிடுகிற மனுஷனா இருந்தான். அப்போ நாமும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். இயேசு கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஜலப்பிரளயம் வந்தாலும் அடுத்த நொடி மரணம் என்று அவன் சூழ்நிலை வந்தாலும் இயேசு நம்மை கரம் பிடித்து நம்ம தூக்கி விடுவார். நான் கரத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூணாவது வசனத்தை தியானிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24. மார்க் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனத்தை வாசிச்சா பிசாசு பிடித்த ஒரு மகனை அவன் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவை கண்ட உடனே அந்த ஆவி அந்த மனுஷனை அலக்களித்தது. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் உடனே எழுந்திருந்தான். சொல்றான் அல்லேலூயா. ஒரு பிசாசு ஒரு மகனை அவன் அலக்களிக்கிறது. அவன் தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளுகிறது. நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இவனை கொள்ளும்படிக்கு அது அநேகரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிச்சு. நீர் ஏதாயிலும் செய்யப்படுவா என்று இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க. அப்போ பிசாசினால் அலக்களிக்கப்படுகிற ஒரு மனுஷன், பிசாசினால் அவன் அலக்களிக்கப்படுகிற குடும்பம். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இயேசு அந்த மனுஷன் அந்த பிசாசை இனி இவனுக்குள் போகாது என்று சொல்லி அவன் துரத்தினான். அவன் சொல்றான், அதட்டினார். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவன் போல சொல்றான். அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கிடந்தான். சொல்றான் அல்லேலூயா. அப்போ பிசாசினால் அவன் அலக்களிக்கப்பட்டு பிசாசு துரத்தப்பட்டு அந்த மனுஷன் செத்தவன் போல் கிடந்தான். அநேகர் இவன் செத்து போனான் என்று நினைத்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு கையை நீட்டி அவனை தூக்கி விட்டார். சொல்றான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். அவன் உடனே அவனை எழுந்திருந்தான். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அப்போ செத்தவன் போல் கிடந்த மனுஷனை இயேசு கை நீட்டி தூக்கினார். அவன் எழுந்திருந்தான். செத்தவனை போல் கிடக்கிற அனுபவம் யார் பசங்க செத்து கிடக்கிறா? அவன் சொல்றான் செத்தவனுக்கு இயேசு கை கொடுக்கிறாரே. சொல்றான் அல்லேலூயா. செத்தவன் போல் கிடந்த ஒரு ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை செத்தவன் போல் இருக்கிறதா? சொல்றான் செத்தவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. செத்தவன் எல்லாராலும் மறக்கப்படுவான். சொல்றான் அல்லேலூயா. நான் செத்தவனை போல எல்லாரும் மறக்கப்பட்டு போனேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சொல்றான். அப்போ தேவஜனமே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊரார், உங்களுடைய மற்றவர்கள் எல்லாரும் உங்களை மறப்பார்களே, ஆனால் நீ செத்தவனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரேஸ்வரே சோதரம் அல்லேலூயா. ஆமே சோதரம். பாருங்க, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கிடந்தான். செத்தவன் போல் கிடக்கிறான். செத்தவனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொல்றான் எல்லாரும் மறக்கப்பட்டவன் செத்தவனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொல்றான் அல்லேலூயா. ஆமென். தேவனே, உன்னை எல்லாரும் மறந்திருக்கிறாங்களா? நீ செத்தவனை போல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதர இயேசுவே சோதரம். அல்லேலூயா. செத்தவனை போல் வாழ்கிற ஒரு அனுபவம் ஒன்று எல்லாராலும் மறக்கப்படுவான். இரண்டாவது, செத்தவனை போல் வாழ்கிறவன் யார்? லாசரு மரித்து போனான். அவன் மார்த்தாள் மரியாள் சொல்கிறார், நாருமே இயேசுவே சோதரம். அல்லேலூயா. மரித்தவனுடைய வாழ்க்கை நாறு. சோதரம். மரித்தவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? நாறு. சோதரம். சோதரம். இந்த வேதவசனம் யாருக்கு? தேவதமாகிய அந்த வேதவசனத்தை முடிக்கும் நான் சொல்றேன். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதர இயேசுவே சோதரம். செத்தவனை போல் அவன் செத்தவனை போல் செத்தவன் என்று எண்ணி எல்லாரும் எண்ணத்தக்கதாய் அவன் கிடந்தான். அப்போ செத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாற்றம் எடுக்கும். சோதரம். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் நற்கந்தமாய் இருக்கணும், உங்களுடைய நற்கிரியை எல்லாருக்குமாக தெரிந்திருக்கணும்னு சொன்னார். அப்போ தேவதூதர்களுடைய சுபாவம் அவர்கள் நற்கந்தமாய் நற்கிரியை செய்கிறவங்களா இருக்கணும். சோதரம். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதர இயேசுவே சோதரம். அல்லேலூயா. ஆமென். சோதரம். யாக்கோபு சொல்கிறார் தன்னுடைய 2 குமாரரை பார்த்து, என்னுடைய வாசனையை நீ கெடுத்து போட்டீங்க. சோதரம். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நீங்க நாற்றமாக்கினீங்க என்று தன்னுடைய 2 குமாரரை பார்த்து யாக்கோபு சொல்கிறார். சோதரம். அப்போ நாறுகிற ஜீவியம். சோதரம். எப்படிப்பட்ட ஜீவியம்? நாறுகிற ஜீவியம். அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், பயங்கர குடிகார். அப்படி ஒரு குடிகார உண்டா அந்த வீட்டுல? என் வாழ்க்கையில அப்படியே அப்படி ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லை. சொல்றேன். அல்லேலூயா. அந்த வீட்டுல ஒரு இருக்கா, வீட்டுல போனா யார் வந்தான்னு தான் கேட்பான். சொல்றேன். அல்லேலூயா. வீட்டுல வந்து அப்படியே கேட்பாங்க, வாங்க தண்ணி குடிக்கீங்களா, என்ன விஷயம் வந்தீங்கன்னு கேட்பாங்க. யார் வந்தான்னு கேட்பான். அவளா இவளா சொல்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. செத்தவளை போல நாறுகிற ஒரு அனுபவம். குடிகாரனை பார்த்தா நாறுது, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற மனுஷனை பார்த்தா நாற்றம் எடுக்கு. சொல்றோம். அல்லேலூயா. அப்போ செத்தவன் ஒன்று எல்லாரும் மறக்கப்பட்டவன். செத்தவன் நாற்றம் எடுக்கிற ஒரு ஜீவியம், நாற்றம் உள்ள ஜீவியம். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதர இயேசுவே சோதரம். மூன்றாவது, செத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் கர்த்தரை துதியான். சோதரம். அல்லேலூயா. மௌனத்தில் இறங்குறவன் கர்த்தரை துதியான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதர இயேசுவே சோதரம். அப்போ செத்தவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். இப்போ இந்த செத்தவனை போல் கிடக்கிற மனுஷன் யார்? சோதரம். பிசாசினால் அலங்கழிக்கப்பட்டவன். சோதரம். அல்லேலூயா. இவருடைய தாய் தகப்பன்மார் இயேசுவிடத்துல இந்த மனுஷனை கொண்டு வராங்க. சோதரம். இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. தேவனே, உன் வீட்டுல துர்நாற்றம் எடுக்கிற சாட்சி உள்ள மனுஷன் வீட்டுல காணப்படுவானே ஆனால். சோதரம். அல்லேலூயா. எல்லாரும் மறக்கப்பட்ட பிள்ளைகள் உன்னுடைய வீட்டிலே காணப்படுமே ஆனால், உன்னுடைய வீட்டிலே கர்த்தரை துதியாமல் ஜீவிக்கிற அந்த செத்தவன் இருப்பானே ஆனால். சோதரம். அல்லேலூயா. யாரு யாரு? அவன் கர்த்தரை துதிக்காதவன் செத்தவன். அவன் சோதரன். எல்லாராலும் மறக்கப்பட்டவன் செத்தவன். சோதரன். அவன் சோதரன். அவன் நாற்றம் எடுக்கிற ஜீவி உள்ளவன், துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவன் செத்தவன். அப்படிப்பட்டவனுடைய வீட்டில் இருப்பானே ஆனால் நீ அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வா. சோதரன். அல்லேலூயா. அவனுடைய தாய் தகப்பன் அவன் சோதரன் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தான். சோதரன். அல்லேலூயா. அவன் சோதரன். எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசுவிடத்தில் வந்து சொன்னார், இயேசுவே எங்கள் மேல் மனதிறங்கி இவனுக்கு உதவி செய்யும். ஆமென். சோதரம். சோதரம். நீர் எதாயிலும் செய்யக்கூடுமா? ஆனால் செய்யும். சோதரம். அல்லேலூயா. நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ தாய் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவனே, அவனுடைய வீட்டுல அவன் நாற்றம் எடுக்கிற சாட்சி இல்லாத மனுஷன் காணப்படுவானே ஆனால், அவனுடைய வீட்டிலே இயேசுவை துதிக்காதவன் காணப்படுவானே ஆனால், உன்னுடைய வீட்டிலே அவன் சோதரம் 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 அவன் சோதரம் அவன் சோதரம் நல்ல ஒரு வாசனை வீசுகிற அனுபவம் இல்லாமல் அவன் சோதரம் எல்லாராலும் மறக்கப்பட்டவன். சோதரம். அல்லேலூயா. என் வீட்டுல என்னை தேடுதாங்க, என் அப்பாவை தேடுதாங்க, என் பிள்ளைகளை தேடுதாங்க, ஆனா ஒருத்தரை மட்டும் யாரும் தேட மாட்டாங்க. சோதரம். அல்லேலூயா. அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டவன். சோதரம். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டவன். சோதரம். அல்லேலூயா. தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டவன். அப்போ சோதரம் எல்லாராலும் மறக்கப்பட்ட மனுஷனை அவன் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தாங்க அவனுடைய தாய் தகப்பன். சோதரம். அல்லேலூயா. தேவஜனமே, உன்னுடைய பிள்ளைகள் யாருமே தேட மாட்டேங்கிறாங்களா? ஒரு சின்ன பையன் கூட என் பிள்ளையை தேட மாட்டேங்க, என் சொந்தக்காரங்க என் பிள்ளை தேட மாட்டேங்கிறாங்க.
ஆமா சோதரா நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரே சுவே சோதரா எல்லாரும் மறக்கப்பட்ட அனுபவத்தினுடைய வீட்டிலே காணப்படுவார்கள். ஆனால் எல்லாரும் அவன் துர்நாற்று வீசுகிற மனுஷர்களுடைய வீட்டிலே காணப்படுவார்கள். ஆனால் அவன் கர்த்தரை துதியாமல் வீட்டிலே மனிதர்கள் காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் செத்தவர்கள். சோதரா அல்லேலூயா. பிசாசு பிடித்தவன் அல்ல. சோதரா அல்லேலூயா. பிசாசு பிடித்தவன்னா அலக்கழித்து கொண்டே இருக்கும். அவனை எப்படியாவது கொல்லணும், அவனை எப்படியாவது தீயில தள்ளியோ தண்ணீர்ல தள்ளியோ அவனை கொல்லணும்னு அலக்கழித்து கொண்டு இருக்கும். அவன் பிசாசு பிடித்தவன் அல்ல. பிசாசு ஜெபத்தை கேட்டு பிசாசு ஓடிட்டான். சோதரா அல்லேலூயா. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்துல பிசாசுடைய ஜெபத்தை கேட்டு கண்ணீரால இயேசு அற்புதம் செஞ்சு அவன் ஓடிட்டான். இன்னைக்கு செத்தவனை போல நடக்கிறான். இயேசு அந்த மனுஷனை கை தூக்கி அவனை எடுக்க விருப்பமுள்ளதா இருக்கிறான். நாங்க சோதரம் சோதரா 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 சோதரே சுவே சோதரா அல்லேலூயா. இயேசு அவன் செத்தவன் போல் கிடக்கிற அந்த மனுஷனுக்கு அவன் கை கொடுக்க வாஞ்சியா இருக்கிறான். நான் கடந்திருக்கிறேன். சோதரம் சோதரா 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 சோதரே சுவே சோதரா ஆமென். சோதரா அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் தாய் தகப்பனை பார்த்து விசுவாசம் உள்ளவனா இரு. சோதரா அல்லேலூயா. நீ தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனா இரு. சோதரா அவன் விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். விசுவாச மார்க்கத்தாருக்கு அவர் உதவியாய் கை கொடுத்தார். தகப்பனே தாயே அவன் உன்னுடைய வீட்டாரின் காரியத்திலே நீ இயேசு மேல் விசுவாசமாயிரு. இயேசு இந்த காரியத்திலே என் பிள்ளைய என் குடும்பத்தை தூக்கி விடுவார் என்று விசுவாசத்தோடு இரு. அந்த செத்த அனுபவம் உன்னுடைய குடும்பத்தை விட்டு மாறி போகும். அவனை கர்த்தர் உயிரோடாய் சாட்சியாக நிப்பாட்டுவார். நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 அல்லேலூயா. இயேசு சொல்றார் நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நீ இயேசுவை கொண்டு வந்துட்டா யாண்ட கொண்டு வந்துட்டா நீ நான் சொல்லிட்டேன் ஒண்ணு செய்யணும் கை விடுத்துக்கணும். சோதரா அல்லேலூயா. நான் தூக்கு தட்டி நீ விசுவாசத்தோடு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசிரியப்பான். இந்த சாட்சியை கெடுத்துட்டு வீட்டை கிடக்கானே அவன் சாட்சியை அவன் மாற்றுவான். சோதரா அல்லேலூயா. நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரே சுவே சோதரா. போன வார பிரசங்கம் எனக்கு 2 விசுவாசிக்கு பிரயோஜனமா இருந்தது. உபாசம் போட்டு ஜெபிக்கன்னு சொன்ன வார்த்தை ஒரு விசுவாசம் சொன்னாங்க. பாஷா உபாசம் போட்டு ஜெபம்னு எனக்கு வீட்டுல ஒரு சமாதானம் கிடைச்சு. சோதரா அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ பிரசங்க தேவஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரே சுவே சோதரா. அப்போ தேவனமாகிய உன்னுடைய வாழ்க்கையில அவன் செத்தது போல் தேவனை துதிக்காமல் நடக்கிற மனுஷனாய் இயேசு சபைக்கு கொண்டு வந்தான். சோதரா அல்லேலூயா. அவன் ஒரு சாட்சியாய் அவனை தூக்கி நிறுத்துவார். அவன் தன்னுடைய கையை நீட்டி அவனை தூக்கி விடுவார். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். நான் கடந்திருக்கிறேன். சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 அல்லேலூயா. 4வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். சோதரா இந்த மனுஷனை அவர் இயேசு தூக்கிவிட காரணம் தாய் தகப்பன் விசுவாசம் உள்ளவரா இருக்கும். சோதரா அல்லேலூயா. உன் வீட்டுல ரட்சிக்கப்படாத ஆட்கள் ரட்சிக்கப்படணும்னா இயேசு மேல் விசுவாசம் உள்ளவரா இருக்கும். இயேசுடத்துல அந்த பிள்ளையை கொண்டு வரணும். இயேசுவை என் பிள்ளைக்காக சோதரணி என்னாலும் ஜபத்துல கொண்டு வரணும். நாங்க அதுல சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரே சுவே சோதரா. இயேசுடத்துல உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய காரியத்தை எப்படி கொண்டு வரணும்? செத்த மனுஷனை போல் கிடக்கிற அந்த பொல்லாத ஆளை எப்படி தேவசத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அந்த பையன் பேர அந்த பிள்ளை பேர அந்த ஆள் பேர சொல்லி ஜெபம்னா அதான் தேவசத்துக்கு கொண்டு வருது. நாங்க அதுல சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரே சுவே சோதரா அல்லேலூயா. தேவசத்துக்கு கொண்டு வந்தா இயேசு பேயை துரத்தி அந்த பையனை கையை பிடித்து அவனை தூக்கி விடுவார். அவன் எழுந்து சாட்சியா இருப்பான். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரே சுவே சோதரா. அப்ப விசுவாசம் உள்ளவனாய் நான் தேவசத்துக்கு கொண்டு வருவோம். 4வது வாசிங்க. சோதர பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யாரை தூக்கி விடுகிறார்? இல்ல பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகுவது எப்படி? ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகுது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரின் நூலும் சீக்கிரமாய் அறாது. ஆமென். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரே சுவே சோதரா வாசிங்க. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனாகிய ராஜாவை பார்க்கிலும். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரே சுவே சோதரா. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரை 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடியும். அப்போ ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவர் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட விட துணை இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரை சோதரம். 2 பேரும் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகாது. சூடு உண்டாகுது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமா யாராவது என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரை வேதவசத்தை வாசிச்சாச்சு. இப்போ இந்த வேதவசத்துல காரியங்களை நான் சொல்றாங்க. நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரை சோதரம். அப்போ வேதவசம் வந்து ஒண்டியா இருப்பது இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான். சோதரம். அப்போ 2 பேர் சேர்ந்து இருக்கணும். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரை சோதரம். 2 பேர் சேர்ந்தா உடனாளி தூக்கி விடுவான். சோதரம். யார் தூக்கி விடுவா? உடனாளி தூக்கி விடுவான். அப்போ யோபு சொல்லுகிறார். யோபு என்ன சொல்லுகிறார்? வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு, பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கு, உடனாளி உனக்கு கை கொடுப்பான். சோதரம். அல்லேலூயா. யோபுவே, உடனாளி உனக்கு கை கொடுப்பான். அப்போ தேவஜனமே, நீ தனியா இருந்தா உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லை. நீ நம்ம 2 பேரோட இருந்தா உன்னுடைய உடனாளி உனக்கு கை கொடுப்பான். நீ எப்பொழுதாவது விடுது போனீங்கன்னா, எப்பொழுதாவது நீ சோர்ந்து போனீங்கன்னா, எப்பொழுதாவது நீ உனக்கு பின்மாற்றம் வந்து வறுமையானா, எப்பொழுதாவது உனக்கு தூக்கம் வந்து வறுமையானா, உன்னுடைய உடனாளி உனக்கு கை கொடுப்பான். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரனாவே சொல்றோம். அல்லேலூயா. எப்பொழுதாவது நீ விழுது போவாய், உன்னுடைய உடனாளி உனக்கு கை கொடுப்பான். அப்ப இந்த உடனாளி யார் பாருங்க? இடுக்கடில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரனும் ஒரு உடனாளி தான். சோதரம். அல்லேலூயா. அவன் மனைவி ஒரு உடனாளி தான். சோதரம். பிள்ளைகள் ஒரு உடனாளி தான். ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தின்படி, சத்தியத்தின்படி ஒரு உடனாளி யார்? கிறிஸ்து இயேசு நமக்கு உடனாளி. நான் கடந்து சோதரம் வேணுமா? சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. அவன் சொல்ற, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அப்போ உடனாளி நமக்கு கிறிஸ்து இயேசுதான். அல்லேலூயா. அப்போ தேவனமே, நீ யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? சோதரம். மனைவியோடு மனைவி இவனை தூக்கி விடுவாளா? சோதரம். அல்லேலூயா. நல்ல மனைவி இருந்தா நீ விழுந்தா எல்லா பாடும் பார்ப்போம். சோதரம். அல்லேலூயா. ஆமா, யோபு மாதிரி கண்ணத்துல குத்தி ஜீவனை விடுமியா? சோதரம். அல்லேலூயா. அவன் சோதரம். எனக்கு ஒரு ஆள் சொன்னாச்சு, நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரை சோதரம். அல்லேலூயா. சோதரம். யோபாஷம் வருத்தப்பட்டார். ரொம்ப குண்டா இருக்காருன்னு வருத்தப்பட்டார். கடந்த நாள்ல வந்தாரு, இப்படி குண்டா இருக்காத, நட எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னார். நாங்க சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரை சோதரம். அல்லேலூயா. அவன் உடனாளி உன்னை தூக்கி விடுவாங்க. சோதரம். உடனாளி உன்னை தூக்கி விடுவாங்க. அப்போ மனைவி ஆனாலும் பிள்ளை ஆனாலும் பெருசா அவனை தூக்கி விட முடியாது. சோதரம். அல்லேலூயா. சோதரம். எனக்கு அதை தூக்கி விடுற அனுபவத்தை சொல்லும்போது ஒரு இன்னொரு வசனம் சொல்லணும்னா ஒரு கதை சொல்லணும். நாங்க அதை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரை சோதரம். சின்ன வயசுல எனக்கு தேன் எடுக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். தேன் எடுக்க போறது ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் ஒரு நபர் என்னை தேன் எடுக்க கூட்டு போனார். நானும் அந்த நபர் தான். சோதரம். அல்லேலூயா. நானும் அந்த நபர் தான். அவர் கிணத்துல எனக்கு தேன் எடுக்கிறார். அப்போ கைத்து நான் பிடிச்சிருக்கிறேன். தேன் எடுத்தார். தேன் எடுத்துட்டு மேல வந்துட்டு இருக்கிறார். மேல வந்துட்டு இருக்கும்போது ஐயா தேன் எடுத்தாரு, கை தட்டுறேன், கை அல்லேலூயா. நான் கத்திர சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரம். சிரிச்சுட்டேன், கை பேலன்ஸ் பண்ணிட்டு உருவிட்டு, ரொம்ப ஒரு விளக்கு வந்து உருவிட்டு, அவரு சர சர சரன்னு கை உருவி கையெல்லாம் புண்ணா ஆயிடுச்சு. அப்போ உடனாளி இப்படிப்பட்ட உடனாளி இருக்கக்கூடாது. சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரம். 2 பேர் தேர்ந்தெடுக்க போய் அவர் தேர்ந்தெடுத்து கிணத்துல இருந்து மேலே வெளியே வரும்போது நான் சிரிக்க கையில கீழே இறங்கி போக ரொம்ப சிக்கலா போச்சு. நல்ல வேலை அவர் கீழே உள்ளல. நான் கத்திர சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரம். அப்போ இப்படிப்பட்ட உடனாளிகள்லாம் இருக்கக்கூடாது. சோதரம். அல்லேலூயா. மனைவியா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், குடும்பமா இருந்தாலும் இப்படிப்பட்ட உடனாளி தான். டக்குன்னு கைத்து விட்டுருவாங்க. சோதரம். அல்லேலூயா. நம்ம நடுக்கணத்துல தொங்கிட்டு இருக்கும் போது முதலீட்டு கிணத்துல விழுந்து சாவதான் செய்யும். அப்போ நமக்கு நல்ல ஒரு உடனாளி, நான் விழுந்தால் நம்மை தூக்கி விடுகிற நல்ல ஒரு உடனாளி கிறிஸ்து இயேசுதான். வேதவசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
நமக்கு நல்ல ஒரு உடனாளி. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னால் அஞ்சு உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சொல்றான் அல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உனக்கு நல்ல உடனாளி கிறிஸ்து இயேசு தான். சொல்றான் அல்லேலூயா. ஆமென். ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். அவன் முப்புரி நூல் சீக்கிரமா யாராவது உனக்கு நல்ல உடனாளி இயேசுதான். அவன் உனக்கு விரோதமா யாராவது எழுப்பி வந்தா இயேசுவும் நீயும் எதிர்த்து நிற்கலாம். சொல்றான் அல்லேலூயா. தாவீது யுத்தத்திலெல்லாம் ஜெயித்தது தாவீது தனியா யுத்தம் பண்ணல, இயேசுவோடு யுத்தம் பண்ணினான். தாவீதுடைய யுத்தத்தின் ஆரம்பம் இயேசுவுடைய நாமத்தினால் வந்திருக்கிறேன்னு சொன்னான். சொல்றான் அல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனையுடைய தேவனுடைய நாமத்தினால் வந்திருக்கிறேன்னு சொன்னான். ஆமென் சொல்றான். ஆமென் சொல்றான். மறுபடியும் யுத்தத்திலே வளர்ந்த போது கர்த்தர் நான் முசைக்கட்டை செடிக்கு பின்னாக இருந்து நான் போவேன், அப்போ உடைய சத்தத்தை கேட்டு வா என்று சொன்னார். அப்போ தாவீதும் கர்த்தரும் சேர்ந்து யுத்தம் பண்ணினார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் ஆமென் ஒருவன் சொல்றான் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமா வராது. சொல்றான் அல்லேலூயா. இயேசுவும் நாமும் வாழ்வோமே ஆனால் இயேசு என்கிற அவன் உடனாளி நமக்கு இருப்பாரே ஆனால் அவன் ஒருவன் அவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். இயேசு நமக்கு உடனாளியா இருந்தா இயேசு நமக்கு தூக்கி விடுவான். சொல்றான் அல்லேலூயா. அப்போ உன்னுடைய கூட்டாளி யார்? சொல்றான் உன்னுடைய கூட்டாளி யார்? என்னுடைய கூட்டாளி செல்போன், என்னுடைய கூட்டாளி கொண்டாட்டி, என்னுடைய கூட்டாளி யார்? சொல்றான் அல்லேலூயா. பணம். என்னுடைய கூட்டாளி யார்? என்னுடைய பலம். என்னுடைய கூட்டாளி யார்? என்னுடைய திறமை. என்னுடைய கூட்டாளி யார்? என்னுடைய அவன் சொல்றான் அவன் அனுபவம். சொல்றான் இதெல்லாம் உன்னை தூக்கி விடாது. சொல்றான் அல்லேலூயா. உன்னுடைய பணமோ உன்னுடைய திறமையோ உன்னுடைய பலமோ உன்னுடைய அனுபவமோ அவன் உன்னுடைய குடும்பமோ உன்னை தூக்கி விடாது. உன்னை தூக்கி விடுகிற நல்ல ஒரு கூட்டாளி, நல்ல ஒரு அவன் சொல்றான் அவன் உடனாளி கிறிஸ்து இயேசு மட்டும்தான். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உன்னை தூக்கி விடுகிற ஒரு இயேசு மட்டும்தான். உன்னை தூக்கி விடுகிற இயேசு மட்டும்தான். நீங்க இருவர் சேர்ந்து இருந்தா முப்புரி நூல் சீக்கிரமாய் வராது. உன்னை ஒருவனாலும் ஜெயிக்கவே முடியாது. சொல்றான் அல்லேலூயா. யார் உனக்கு துணையா இருக்கிறா? இயேசு உனக்கு துணையா இருந்தா நீ அவன் எந்த ஒரு காரியத்திலும் தோற்று போக மாட்டான். உனக்கு தோல்வியே இல்லை. சொல்றான் அல்லேலூயா. நான் தேவ பிள்ளை, எனக்கு தோல்வி எனக்கு இல்லையே. எத்தனை முறை பாடி இருப்போம். சொல்றான் அல்லேலூயா. அவன் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இயேசு இடத்துல யாரு? நானும் இயேசு. சொல்றான் அல்லேலூயா. நானும் இயேசு. அப்படியாய் வாழுகிற மனுஷனுக்கு இயேசு உடனாளியாய் தூக்கி விடுவார். அவன் ஒருபோதும் மறுபட்டு போவதில்லை, ஒருபோதும் அவன் விழுந்து போவதில்லை. அவன் எழுந்து நிற்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மேல் மேலும் பலப்படுவான், மேல் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் உடனாளி அவனை தூக்கி விட்டு கொண்டே இருப்பான். நான் கடற்கரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாசிக்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் சத்தியவாளனாகிய தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். சொல்றான் அல்லேலூயா. என்றென்றைக்கு உங்களுடனே இருக்கும்படியா. அப்போ உனக்கு நல்ல அவன் சொல்றான் உடனாளி யார்? சத்திய தேற்றவாளன். சொல்றான் அல்லேலூயா. கர்த்தர் இயேசு உனக்கு நல்ல உடனாளி, நல்ல உடனாளி தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு உடனாளி. நீங்க ரெண்டு பேரும் இருந்தா நீங்க விழுந்து போக மாட்டீங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. சொல்றான் இயேசுவை உடனாளியாய் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியை உடனாளியாய் கொண்டிருக்கிற மனுஷனை கர்த்தர் தூக்கி விடுவார். அவன் அல்லேலூயா. சொல்றான் நேராசி ஒரு வசனத்தை வாசிச்சு இல்ல நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்ப நாம் எங்களை கூடி ஜெபம் பண்ணுவோம். ஆசிரியப்பான் நல்ல